இந்த வீடியோ முழுக்க முழுக்க வெஜிடேரியன்ஸ்க்கு. யாரெல்லாம் எக்கு கூட சாப்பிட மாட்டாங்களோ அவங்களுக்கு தான். எக்கு டெய்லியும் சாப்பிட்றதுனால அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற ப்ரோட்டீன்னால நிறைய நல்லது நடக்குது. ஆனால் சில பேருக்கு அந்த எக்கு பிடிக்காது அப்படின்றவங்க எக்கை இன்டைரக்டாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எஸ், அதுக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இது. எக்கே பிடிக்காது அப்படிங்கும்போது அதனோட ஷெல்லை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம வாங்குற சில ப்ராடக்டில் எதுவுமே கலக்கலை, ரொம்ப பியூரானது அப்படின்னு நினைச்சு வாங்குறோம். ஆனா அதுல எக்கோடைய ஷெல்லை யூஸ் பண்றாங்க. முக்கியமா ஃபோர்ட்டிஃபைட் அப்படின்னு ஏதாவது ப்ராடக்ட் மேல எழுதி இருந்துச்சு அப்படின்னா அதுல எக்கோடைய ஷெல்லை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னா, போர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் பிரெட்ஸ் இல்லை கன்ஃபெக்ஷனரிஸ், ஃப்ரூட் ட்ரிங்க்ஸு, கிராக்கர்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸில் எக்கோடைய ஷெல்லை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற சில ஷாம்பூ, சில சோப்ஸ்லலாம் கூட எக்கோட யோக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஷாம்பூவில் எக்கை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் நம்மளோட ஹேர் சில்கியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் சில ஷாம்பூவில் எக்கு யூஸ் பண்ணியிருக்கிறத அவங்க வேறு விதமாக சயின்டிஃபிக்கலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு புரியாமல் அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க, அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க.